கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள் அனைத்தும் இந்த ஆட்சியிலும் தொடரும் என முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்போது தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்திற்கு 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் பதவியேற்றதற்கு பிறகாக நடைபெற்ற சட்டப்பேரவை நிகழ்வுகள்ல எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். ஏற்கனவே மக்கள் நலத்துக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதை பதிவு செய்திருந்தார். அதை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சரும் கூட மக்களுக்கு முக்கியமாக ஏற்கனவே கடந்த அரசுகள் செயல்படுத்தி வந்த திட்டங்கள் நிச்சயமாக தொடரும் என வாக்குறுதியை அளித்திருந்தார். அந்த நிலையில தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண், அதாவது 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் புதல்வனும், மாணவியர்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழே மாதம் ரூபாய் 1000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்குல நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. அந்த திட்டம் கிட்டத்தட்ட இந்த 13ஆம் தேதி மாலையிலிருந்து 14ஆம் தேதி காலைக்குள்ள வரவு வைக்கப்படும். அந்த திட்டம் தொடர்ந்து நடைமுறையில இருந்து வரக்கூடிய நிலையில அரசாங்கம் மாறியிருந்தாலும் முதல்வருடைய முதல்வருடைய வாக்குறுதிக்கேற்ப இன்றைய தினம் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுடைய வங்கி கணக்குகள்ல புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழே 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான குறுஞ்செய்திகள் அவர்களுடைய செல்போன் எண்ணுக்கு அனுப்பப்பட்டு வைக்கிறது.